திருப்பத்தூர்ல இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எங்க இருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம ஜங்கல் ஜர்னி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. இந்த இடத்துக்கு போறதுக்கு நீங்க எங்க இருந்தாலும் முதல்ல திருப்பத்தூர் வந்துடணும். அங்க இருந்து ஜலகாமரை வாட்டர் ஃபால்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னாக்கா 13 கிலோமீட்டர் ஒரு 20 நிமிஷத்துல நீங்க ரீச் ஆயிடலாம். இந்த இடத்துக்கு போறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவும் இல்ல, நீங்க ஓன் வெஹிக்கிள் தான் வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்தீங்கன்னா முதல்லயே ஒரு முருகன் கோயில் இருக்கும், அதுக்கு பக்கத்துல சிவன் கோயில் இருக்கும். அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி பண்ணீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் வரும். குழந்தைங்களை கூட்டிட்டு ஃபேமிலியோட போகும்போது நமக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும், எங்க குழந்தை வலிக்கிட்டு விழுந்துருது, இல்ல ஆழத்துல கீழே விழுந்துருமோ, இல்ல ஆழமான இடத்துல போயிருமோனா அந்த மாதிரி ஒரு எந்த பயமும் இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல கிடையாது. ஏன்னாக்கா ரொம்பவே குட்டியான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ்ல ஜம்முன்னு ஒரு குளியல போட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்க சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு. இந்த பார்க்குள்ள உள்ள போறதுக்கு என்ட்ரி பீஸா தலைக்கு வந்து 20 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. உள்ள ஒன்ஸ் போயிட்டீங்கன்னாக்கா எவ்வளவு நேரம் வேணாலும் உள்ள என்ஜாய் பண்ணலாம். இந்த பார்க்குள்ள உங்க ஃபேமிலியோட விளையாடுறது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நிறைய போட்டோ ஷூட்டும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நிறைய அனிமல்ஸ், அம்பு, யானை, புலி, சிங்கம், கரடி இப்படின்னு ஸ்டாச்சு பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சு அப்படியே என்ட்ரன்ஸ் வந்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கம் இருக்கு. தூரத்துல இருந்து பார்த்தா இது சிவன் கோயில்னு தான் நாம நினைப்போம், ஆனா அதுதான் இல்ல, இது வந்து முருகன் கோயில். இந்த சிவலிங்கத்துக்குள்ள முருகனை வச்சு இந்த இடத்துக்கு நீங்க போயிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம நம்ம ஜங்கல் ஜர்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.